நான் ஆஃபீஸ் போன நேரமாக பார்த்து எனக்கே திரும்ப வீட்டில் போய் பொண்ணு கேட்டார். அதில் வந்து இவங்க என்ன விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தா லவ் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லவ் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் எங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடும். ஓகே, செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் ஸ்டோரியில் கலந்த லவ் ஸ்டோரியை அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு போகிறோம். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்? என்னோட லைஃப் ஸ்டோரி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 90s கிட்டு, ஆக்சுவலாக ஒரிஜினல் அக்மார்க் 90s கிட்டு பிறந்ததுனால கூடவே 2 அக்காவும் பிறந்தாங்களா. எங்கள் 3 பேரையும் வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் விட்டுட்டு அவங்க வெளியூருக்கு தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா. அது ரெண்டாவது என்னாச்சுன்னா, பாட்டி தாத்தா வீட்டிலலாம் நான் சொல்லப்போனால் கரண்ட் இல்லாமல் எந்த ஒரு டிவி ரேடியோலாம் எதுவுமே இல்லாமலாம் நான் படித்து விளையாடி எங்களோட நாட்களை கலந்துருக்கேன். அவ்வளோவா டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. நான்லாம் கரண்ட் இல்லாமல் இல்லை. நான் எங்கள் ஆயா வீட்டில் இருக்கும்போது கரண்ட் இருந்துச்சு. நீ எனக்கு அப்புறம் தானே 3 வருஷம் கழிச்சு பிறந்தேன். அந்த 3 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கலாம் இல்லையா? நான் 90s நான் கரெக்டாக 1990 தான் நான் பிறந்தேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் லைட்டு கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கில், கூரை வீட்டில், ஃபேன் இல்லாமலாம் நாங்கள் நைட்டில் தூங்கியிருக்கோம். சில வருஷங்கள் அந்த வீட்டிலே தான் இருந்தோம். பாட்டி தாத்தா கூட. அக்கா என்ன படிக்கிறது நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம், ப்ரைவேட்லாம் படிக்கல, ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கும் சரியாக போயிடுது. எங்கள் அப்பா எனக்கு ஸ்கூல் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, ஸ்கூல் சாப்பாடு தான். எங்கள் அப்பா எங்களுக்கு அமைச்சிருக்காரு மணி ஆர்டரில் 200 ரூபா. அந்த 200 ரூபா தான் 1 மாதம் செலவுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். பாட்டி தாத்தா நான் எங்கள் அக்கா 2 மொத்தம் 5 பேர். எங்கள் தாத்தா நைட்டில் வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அங்கே பெருசாக ஒன்றும் சேலரி இல்லை. எங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போகும்போது அப்பா அம்மா வந்து எங்கள் கூடவே இருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். 6th போனதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலை ரொம்ப சரியில்லை. நான் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன் 6th பார்ட் டைம் ஜாப். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் வேலைக்கு போவேன். ஒரு மாதத்துக்கு 300 ரூபா சம்பளம் எனக்கு. நான் ஈவினிங்கில் வேலைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வேலைக்கு போவேன். 300 பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 300 ரூபா சம்பளங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிற. அதுக்கப்புறம் அந்த சேலரியும் பத்தலன்னு இந்த ரோட்டு ஓரத்துலலாம் பாட்டில் பொறுக்கி குட்டி பசங்கள்லாம் அந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பாட்டில் பொறுக்கி போடுவாங்க தெரியுமா? நீ கூட அந்த வேலையை செஞ்சிருப்பேன். நான் ரோட்டில் பொறுக்கினதில்ல. எங்கள் அப்பா பெரியப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்து மாடியில் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஐஸ் வாங்குவேன். ஆக்சுவலாக அதை வந்து நான் ஒரு வேலையாகவே செஞ்சேன். ஒயின் ஷாப் சைடில் சில கார்டுமேட்லலாம் வந்து சரக்கு அடித்து போட்டு போயிடுவாங்க. அது ஒரு வேலையாகவே செஞ்சு அந்த பாட்டிலை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு வர காசில் தான் எங்களுக்கு நைட்டு சாப்பாடு. ஊர் சைடில் இவ்வளோ பெரிய பணியாரம், ஒரு பணியாரம் 1 ரூபா. அப்போ ஒரு பியர் பாட்டில் 1 ரூபா. 3 பாட்டில் கிடைச்சா போதும் அன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு நைட்டுக்கு. 3 பணியாரம் 3 ரூபாய்க்கு 3 பணியாரம் கிடைக்கும். அந்த 3 இவ்வளோ ஒரு பணியாரம் சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும். அன்றைக்கி நைட்டு டின்னர் ஃபினிஷ்டு. ஒரு வேறு எதிர்பார்க்காத அளவுக்கு அதுக்கு கிடச்சிருச்சுன்னா நாங்கள் எல்லாருமே சந்தோஷம். ஆனால் அந்த காசு வந்து சம்பளம் போட்டாமல் தெரியுமா நீ பாட்டில் பொறுக்க எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அக்காங்களுக்கு தெரியும். எல்லாருமே அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணல. நீ அந்த வேலையை செய்யின்னு சொல்லலை, செய்யாதன்னா சொன்னாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பாட்டில் பொறுக்க போகும்போது கண்ணாடிலாம் கொட்டி கிடக்கும், பாட்டில் உடஞ்ச பாட்டில் கீழே கிடக்கும், அதெல்லாம் குத்தி கையெல்லாம் கிழிச்சிடும், ரத்தம் வந்துடும், பேனா பிடிச்சி ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் 6th படிக்கும்போது இதெல்லாம். அதுக்கப்புறம் சேலரி 10ல் 300 ரூபா வருமானம் 10லன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு 450 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். என்னோடய லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, சம்பளம் எங்கே அதிகமாக கிடைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு போயிடுவேன். அப்படி தான் நாட்கள் கடத்திட்டே இருந்தோம். என்னென்னா 450 ரூபா சம்பளம், அப்புறம் 600 ரூபா, அப்புறம் 750 ரூபா, அப்புறம் 1000 ரூபா. பார்ட் டைம்லேயே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பார்ட் டைம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல் டைம் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அக்கா 2 பேரும் 12th முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற கடமையில் அவர் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருந்தார். நான் வீட்டு சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பர்மனெண்ட்டாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை செஞ்சுட்டேன். ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வேலைக்கு போனேன். இந்த பாட்டில் பொறுக்கிற கம்பெனியில் போய் வேலைக்கு பாட்டில் பொறுக்கினேன். அந்த பாட்டில் எங்கே போய் சேருதோ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் பாத்திர கடைக்கு வேலைக்கு போனேன், பூக்கடைக்கு வேலைக்கு போனேன், துணி கடைக்கு வேலைக்கு போயிருக்கேன், மளிகை கடைக்கு வேலைக்கு போயிருக்கேன். எங்கே சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே வேலைக்கு போயிடுறது. நமக்கு தேவை நம்ம வீட்டு பிரச்சனை முடியணும், அவ்வளோதானே ஒழிய பெருசாக ஒன்றும் நம்ம இந்த வேலையை கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. எனக்கும் அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஒரு ஜூனியராக போய் வேலைக்கு செஞ்சேன். அப்ரண்டிஸ் 3 மாதம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சேன் சென்னையில் வந்து. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ ஆமாம், நாம தான் ஊரில் இருக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே. நான் சேலத்தில் இருக்கும்போதே தான் தெரியாது. ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே 9th வரைக்குமே ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிடுவியா மதியத்தில்? ஆமாம், 6th to அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஸ்கூல் சாப்பாடு கிடையாது. 6thலேருந்து 10th வரைக்குமே நான் ஸ்கூல் சாப்பாடு தான். எனக்கு நைட்டு தான் பணியாரம், அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான். காலை பட்னி தான். எல்லாருமே பட்னி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் அக்கா 2 பேரும் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அது சேராது. எனக்கு சேர்ந்துடும், அவங்களுக்கு அது சேராது. ஸோ நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் 3 வேலையும் பட்டியாக கிடக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். ஒரு நாளைக்கு 3 வேலையுமே பட்டியாக கிடப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தாலாம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தன்மைக்கும் தாய்க்கும் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றி. அதெல்லாம் உண்மையான வார்த்தை. அது நான் இன்றைக்கி தான், இப்போ ரீசெண்டாக தான் அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன்.
எங்கள் அம்மா எங்களுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களை வளர்க்குறதுக்குலாம் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க. அவங்க 3 வேலையுமே பண்ணி இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது என்னால். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கண்ணு கலங்குது. அவங்க இப்போ வரைக்கும் என் கூட இருக்காங்க. இனிமேல் அவங்கள சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஹாய், இப்போ வந்து என்னை பற்றி நான் சொல்கிறேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சொல்கிறது என்ன இருக்குன்னா, நீ உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா எனக்கு 2 அம்மா 2 அப்பா அதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் 2 அம்மா 2 அப்பாங்கிறது வந்து பெரியம்மா பெரியப்பா அவங்க வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா அம்மாவும் பெரியம்மாவும் அக்கா தங்கச்சி, அப்பாவும் பெரியப்பாவும் அண்ணன் தம்பி. 2 அப்பாவும் அண்ணன் தம்பிங்க, 2 அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. அப்படி சொல்லு. 2 அம்மா 2 அப்பான்னு எங்கே போடுறாங்க? அப்புறம் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே என்னை இலவச இணைப்பாக அனுப்பிச்சி விட்டாங்க ஊருக்கு. அது அப்போ 10 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கினா கொஞ்சோண்டு ஹோட்டலில் தருவாங்கல்ல, அந்த கதை இது. இலவச இணைப்பாக அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் அக்கா தனியாக இருக்கும், ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரிலாம். நான் இத்தனைக்கும் போகிறேன் நடம் பண்ணேன். அப்போ வந்து நான் 2nd படிச்சுட்டு இருந்தேன். 3rd வந்து ஊரில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கள் அக்கா வீட்டில் இருந்து தான் நான் போனேன். 4th படிக்கும்போது எங்கள் ஆயா வந்து எங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டுச்சு. என் பேத்தியை நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சண்டை போட்டு 4th எங்கள் ஆயா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பக்கத்து தெருவில் தான் இருந்தாங்க எங்கள் ஆயா வீடு. கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். ஆனால் அங்கே வந்து ஒரு 2 வருஷம் இருந்ததுமே எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அம்மா அப்பாவோட அருமை என்னன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 4 பேர் 4 இந்த பீஸை மட்டும் தனியாக உட்கார வச்சிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. யாருமே கூட இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அழுவேன், டெய்லி அழுவேன். ஆனால் யாருக்குமே இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா வீட்டில் ஒரு தட்டு இளஞ்சியம்னு போட்டிருக்கோம். அந்த தட்டில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா கூட இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த தட்டில் சாப்பிடுவோம். ஃபீல் பண்ணிருக்காங்க. பேசாம ஒன்று பண்ணலாமா? தங்கச்சி கூட்டு வந்து வச்சுக்கலாமா? வச்சுக்குவேடா, நீ வச்சுக்கோன்னா நான் வச்சுக்கலடி, வச்சுக்கலாம். அங்கே வந்து ரொம்ப நான் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ தான் எங்கள் வீட்டுக்கு போகிறது, எப்போ தான் சென்னை வருமோ நம்ம, அந்த மாதிரி இருந்துச்சு. 3 வருஷம் தனியாக இருந்தது என்னமோ எனக்கு ரொம்ப ரொம்ப லாங் டைம். என்னை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்ட மாதிரி, காட்டில் விட்ட மாதிரி, யாருமே நமக்கு இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப இருந்தேன். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து டிஃபன் கடை தான் போடுறாங்க. பெரியவங்க சின்னவங்க 2 பேருமே கடை தான் போடுறாங்க. டிஃபன் கடை. நாஸ்டா சென்னையில் நாஸ்டான்னு வாங்க சென்னையில். எங்கள் அப்பா பெரியவர் வந்து வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருந்தார். சின்னவர் வந்து ஸ்டீல் பட்டறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஸ்டீல் பட்டறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சம்பளம் வாங்குவார், நல்லா ஒர்க் பண்ணுவார். வேலை கொடுக்குற ஒரு இடத்துல இருந்தார். நல்லா ஒர்க் பண்ணுவார். அதனால் அவரை நம்பி பொறுப்பை கொடுத்துருவாங்க ஓனர். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார், சேலரி வாங்குவார், வீட்டுக்கு கொடுக்க மாட்டார். இதே மாதிரி தான் இதனாலேயே நிறைய பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஆனால் எங்கள் மாமா அப்போ வந்து எங்கள் மாமா ஃபாரினில் இருந்தாங்க. காசை செலவு பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க மாமா என்ன பண்ணாரு, அவரை வந்து பேக்கப் பண்ணி ஃபாரின் காமிச்சாரு. அது வந்து திருந்த மாட்டேன் கிளம்புன்னு செலவு பண்ணி அமிச்சாரு. அந்த செலவு பண்ணி கொடுத்தாரு பத்தியா. எப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே 75,000. அது எவ்வளோ பேர்? ஆமாம், 1 லட்ச ரூபா கிட்ட. நீங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது? ஆமா, 1 லட்ச ரூபா. நீங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு எங்க அக்கா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். செலவு அவ்வளோ செலவு பண்ணி எங்க மாமா அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அனுப்பி விட்டு அவன் காசு வாங்கினா பாரு 75,000. அவன் ஏமாத்திட்டான். சும்மா விட்டுக்க மாட்டாரு மாமனாரு. இல்ல, அவன் ஏமாத்திட்டு அப்புறம் இப்போ நாங்க கொண்டு போய் அங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வரோம். அடுத்த நாள் காலையில வந்து வீட்டில் உட்காந்துருக்காரு. அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த காசை வாங்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்க மாமா நிறைய எங்களுக்காக பண்ணியிருக்காங்க. எங்க மாமா இல்ல, இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்திலேயே வந்து இவங்க தாய் மாமா தான் மிகப்பெரிய தலைக்கட்டு. அவரு தான் இவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே வாழ வச்சவர். இப்போ எங்க அம்மா எங்க அப்பா இப்படி இருந்ததுக்கு எங்க மாமா மட்டும் இல்லைன்னா நாங்கள் எப்பயோ இருக்கிற இடம் தெரியாம இருப்போம். க்ரையிங் வருது. டோன்ட் ஃபீல். உங்கள் மாமா பற்றி நானும் பெருமையாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அவர் அந்த மனுஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் யாருமே இல்லைங்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு லெட்டர் எழுதுனா கூட நான் இன்னார் பேசுகிறேன், நீங்கள் இன்னார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டார். நான் பேசுகிறேன், நான் நல்லா இருக்கேன், சௌமியா நல்லா இருக்கா, ரம்யா நல்லா இருக்கா, விஜய் நல்லா இருக்கா, பிரியா நல்லா இருக்கான்னு இவங்க குழந்தைங்க இருக்கும்போது அவங்க அமிச்ச லெட்டரில் நான் படிச்சிருக்கேன். அதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு இவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா, நல்லபடியாக குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, சாப்பாடு எது கேட்டாலும் வாங்கி போடுங்க, அவங்களுக்கு எதுக்கு எந்த துணிமணிகளை குறை வைக்காதீங்க, சாப்பிட்ற விஷயத்தில் குறை வைக்காதீங்கன்னு அவ்வளோ காசு இவங்களுக்கு செலவு பண்ணி அவ்வளோ நல்லா இவங்களை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவங்க அப்பா இடத்துலேருந்து அவங்க மாமா தான் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வயசாகிடுச்சு, போன இடத்துல ஏமாற்றிட்டாங்க. ஒரு வேலை செஞ்ச இடத்துல வர காசுலையும் பெருசாக ஒன்றும் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு, வீட்டில் கொடுக்குறது இல்லைன்னு. அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க அப்பா இப்போ அவங்க எல்லாம் அவங்க குடும்பத்தில், அவங்க தாய் மாமா குடும்பத்தில் எல்லாம் தலைக்கட்டு அவங்க பசங்கள்லாம் பெருசானதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதனால் இவங்க ஃபேமிலி பற்றிலாம் சொல்ல போனால் நம்மளதை விட ரொம்ப பெருசு, கூட்டம் ஜாஸ்தி. அதே மாதிரி எங்கள் பெரிய அதான் அம்மா அப்பா பெரியவங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க 2 பேரும் இல்லைனாலும் அவ்வளோதான். நாங்கள் இப்போ எங்கள் அப்பா அப்படி இருந்ததுக்கு இவங்க 3 பேர் தான் எங்களை பேலன்ஸ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து எங்களை 4 பேரையும் வளர்த்ததே. அப்புறம் என்ன சொல்லணும்? டோன்ட் க்ரை.
ஃபீல் பண்ணாத. நிறைய இருக்கு. காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்றுன்னு நினச்சிக்கணும். நீ ஃபீல் பண்ணினா வேலையாகாது. நீ ஃபீல் பண்ண டோன்ட் ஃபீல். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அம்மா உங்கள் பெரியம்மா இந்த கையிலையும் உங்கள் அம்மா இந்த கையிலையும் வச்சு நான் தாங்குவேன். என்ன ஒன்று, இவங்க ஒரு 60 கிலோ, இவங்க ஒரு 70 கிலோ இருப்பாங்க, தாங்க முடியாது. 1 இயர் நல்லா தாங்க. நீயே ஒரு 100 கிலோ இருப்ப போல இருக்குது. அவங்க 2 பேரும் வச்சுருக்காங்க. சரி, கட் பண்ணு. ஓகே மக்களே, நம்ம வந்து லைஃப் ஸ்டோரிலாம் சொன்னால் ரொம்ப க்ரையிங் ஜாஸ்தியாகுது, பேசவே முடியல. அதை பற்றிலாம் இன்னொரு தடவை நாங்கள் லைஃப் ஸ்டோரி பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நல்லா நாங்கள் நீ லைஃப் ஸ்டோரி பற்றி பேசினா அங்கே பார்த்துருக்கவங்களாம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நீ நான் வந்து கொஞ்சம் நல்லா தைரியமாயிட்டு அதை நான் நிறைய பேசி வேணா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழாமல் நான் பேசுகிறேன். ஆமாம், ஒரு கண்ணாடி மாடி பண்ணி நின்றுட்டு நீ எவ்வளோ அழக முடியுமோ அழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து கேமரா முன்னாடி நில்லு. ஆமாம், ஏன்னா நான் சொல்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா ஆகட்டும், எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமா. எங்கள் அப்பாவுக்கு வந்து மனசில் பாசம் இருந்துச்சு, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டார். அவர் செலவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் கேள்வி கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறோன்ட்டு. ஆனால் அப்படி இருந்தாலுமே எங்கள் அப்பா வந்து எதனா பண்ணிவிட்டு எதாவது பிரச்சனை பண்ணுவார், அடிப்பார் எங்கள் அம்மாவை. ஆனால் எங்கள் மேலே பாசம் அதிகம். அடிச்சிட்டாரு, எதனா வீட்டில் சண்டைனா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா யாருன்னா எங்கள் மாமாட்ட சொல்லிட்டாங்கன்னா எங்கள் மாமா வருவார் அங்கேருந்து. வந்து என்னமாச்சுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் அப்படி அடிச்சிட்டான், அவனை பேசிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் சொல்கிறது கேளு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். திட்டுவார் எங்ககிட்ட. திட்டிட்டு அவன் சாப்பிட்டானா இல்லையா, சோறு போட்டிங்களா இல்லையா அப்படின்னுவார். நாங்கள் வந்து லவ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். இது வந்து லைஃப் ஸ்டோரி எங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தா அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக லைஃப் ஸ்டோரி பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும். அது வந்து நான் என்ன கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப க்ரையிங் ஆகுது, நமக்கு முடியல. நீ ரிலாக்ஸ் ஆகும் முதல்ல கூட. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பாய். அழுதுட்டு இருக்கா, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இன்றைக்கி பிரியாணி செலவாகுதோ இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமோ என்ன வாங்கி கொடுக்கணுமோ எனக்கு தெரியல. நான் கம்முன்னு என்ன பண்ண போகிறேன்னா வண்டி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் டியூட்டிக்கு கிளம்ப போகிறேன். அதான் எனக்கு செலவு மீதி. நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோட லவ் ஸ்டோரியில் ஸ்வீட்டாக ஸ்வாட்டா நாங்கள் ஜாலியாக கொண்டு போகலான்னு பார்த்த வீடியோ கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. விட்டாயா மாமனார்லாம் எனக்கு ஞாபகம் பண்ணிட்டாரு. நான் போய் அவர் ஃபோட்டோவில் இப்போ பார்க்கணும். இதில் லவ் ஸ்டோரி நமக்கு சொன்னோன்னா இன்னும் லென்த்தாக போயிடும். அதனால நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா லவ் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எங்களோட லைஃப் ஸ்டோரியை விட எங்களோட லவ் ஸ்டோரியில தான் வந்து சுவாரஸ்யம். வந்து லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப சேடானது. ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம ஃபுல்லா ஒரு ஆளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னதுமே அதுதான். என்ன இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களை வந்து எங்க மாமா கஷ்டப்பட விடாம எங்க மாமா கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தாங்க. எங்க மாமா, பெரியப்பா, பெரியம்மாலாம் எங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்தனால நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படலை. ஆக்சுவலாக நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டோரி இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா அதில் ரொம்ப சேட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம புத்துணர்ச்சியாக லவ் ஸ்டோரியை ஒரு சுவாரஸ்யமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லவ் ஸ்டோரியை தான் சொல்லணும். எங்களோட லவ் ஸ்டோரியை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அதில் வந்து இவங்க என்ன விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது. காலில் அதெல்லாம் பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறேன். அதுக்கு ரீசன் இருக்கு மக்களே, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோ அதுக்காக நீ விட்டுட்டுலாம் போவியா? விட்டுட்டு போறேன்னு சொல்லி மக்களே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நான் சமாதானப்படுத்திட்டேன். பிரச்சனை பெருசாக அடுத்த நாள் சமாதானப்படுத்திட்டேன். ஒரு நல்ல நாள் அதுமா போய் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த பீஸை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டில் போட்டேன், மஞ்சள் கைத்தை போட்டு கட்டி. அதான் சொல்றேன். எங்க இவ கிடைக்காம போயிடுவாளோ நான் ஆஃபீஸ் போன நேரமா பார்த்து எனக்கே திரும்ப வீட்டில் போய் பொண்ணு கேட்டாரு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் போய் வாண்டடா நானே சிங்கிளா சோலாவா போய் அவங்க வீட்டில் 8-9 பேர் இருந்தாங்க. ரவுண்டா சுற்றி உட்கார வச்சுட்டு நான் நடுவில் உட்காந்து பொண்ணு கேட்டேன். ஆமா, பிரேக்கப் மாதிரிலாம் ஆயிட்டு காலில் அதெல்லாம் பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன். அதுக்கு ரீசன் இருக்கு மக்களே, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோ அதுக்காக நீ விட்டுட்டுலாம் போவியா? விட்டுட்டு போறேன்னு சொல்லி மக்களே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நான் சமாதானப்படுத்திட்டேன். பிரச்சனை பெருசாக அடுத்த நாள் சமாதானப்படுத்திட்டேன். ஒரு நல்ல நாள் அதுமா போய் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த பீஸை தூக்கிட்டு வந்து எங்க வீட்டில் போட்டேன், மஞ்சள் கைத்தை போட்டு கட்டி. அதான் சொல்றேன். எங்க இவ கிடைக்காம போயிடுவாளோ நான் ஆஃபீஸ் போன நேரமா பார்த்து எனக்கே திரும்ப வீட்டில் போய் பொண்ணு கேட்டாரு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் போய் வாண்டடா நானே சிங்கிளா சோலாவா போய் அவங்க வீட்டில் 8-9 பேர் இருந்தாங்க. ரவுண்டா சுற்றி உட்கார வச்சுட்டு நான் நடுவில் உட்காந்து பொண்ணு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? இல்லை அதெல்லாம் வந்து லவ் ஸ்டோரியில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுட்டு உங்களுக்கு கடையை முடிட்டு டாடா பாய் சொல்றேன். பாய் டாடா. பாய் 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 பாய்.